வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கன்னி ராசிக்கு எவ்வாறு வரப்போகுது. ஐயா, எங்களை பற்றி சொல்லாதீங்கன்னே சொல்கிறேன், ஏன் சாமி எங்களுக்கு சொல்கிறேன்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறேன். எல்லாருக்கும் ஒரே பாதகம் தருகின்ற காலங்கள் எல்லா காலமும் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த கண்டகச்சனி காலம் என்பது எல்லாரும் கடந்து தான் வந்துக்கிறாங்க, நாம் மட்டும் கிடக்காமல் இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். கவலையே படாதீங்க. மனசில் இருந்து வந்த பாரத்தை விலகுதோ இல்லையோ, நம்ம தொந்தரவுலேருந்து நாம் விலகி வரக்கூடிய காலமாக இருக்கும். பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலங்கள் இந்த 26/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கரம் காலம், வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதெல்லாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரத்தை விளக்குகின்ற காலமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாம் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல வந்துட்டாலே சனி பகவான் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், அயர்ந்து திரிந்து வாடுகின்ற காலம். அதாவது மார்க்கெட்டிங் ஒர்க்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது. நாம் இது வரைக்கும் நம்மளுக்காக எந்த வேலையில் போனோம், நான் சொந்த தொழிலாம் செஞ்சுட்டு எனக்கு டவுன் ஆகிட்டேன்னா கம்பெனிக்கு போய்ட்டுங்க. தயவுசெய்து எங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கோ இல்லை எதனா ஒரு உத்தியோகத்துக்கோ எங்கன்னா சென்று நாம் இந்த நேரத்தில் பிழைப்பினை தேட வேண்டும். வேலையே இல்லை சாமி, ரொம்ப டல் அடிக்குது, இதிலேருந்து மீட்டெடுப்பனா தெரியல, நான் என் வாழ்க்கை வாழுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கல்ல. இந்த நேரத்தில் அதுக்கான கதவுகள் திறக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நம்ம முன்னேற்றம் என்பது நம்ம குடும்பத்தை சார்ந்த விஷயத்து மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்தா வரும். நாம் எவ்வாறு இருக்குமோ நம்ம சுத்திக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த வாழ்க்கையின் மாற்றம் என்று சொல்லக்கூடிய மாற்றங்கள் நிறைய பேருக்கு இந்த வக்கரகதி காலத்தில் தான் கிடைச்சிருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு, குருவோட பார்வை வாங்கியிருக்காரு. ரொம்ப டஃப்பாக இருந்த சூழ்நிலையோடு இனிமேல் மாறும், கவலை கொள்ள தேவையில்லை. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நேரத்தில் விலகும். காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமாக கைகூடக்கூடிய காலம். எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, காதல் திருமணம் எதனா தொந்தரவு கொடுக்குமா, சனி பகவான் 7 இருக்கார், கண்டகச்சனி அஷ்டமத்தை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இரு மனங்கள் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நாம் தெரிஞ்சுக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன் இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்கிறாங்க? அப்போது திருமணம் என்று சொன்னாலே அதுக்கான அமைப்பு இறைவன் கொடுத்த வரமாக இருக்குது. நாம் எடுத்துக்கொள்வது போல்தான் நம்ம வாழ்க்கைதாரம், வாழ்வாதாரம், வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும். இறைப்பற்றோட இந்த நேரத்தில் ஆலய திருமணம் சொல்கிற மாதிரி ஆலயத்தின் நிர்வாகத்தை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். தயவு செய்து புரிஞ்சுங்க. ஆலய நிர்வாகத்தை எடுத்துக்கிறது, ஆலய திருப்பணி செய்கிறது, உழவாரப்பணி செய்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனி தாக்கமெல்லாம் சாதாரணமாக முறியடிச்சிட்டு வந்துடலாம். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இறைவனே சேர்ந்து செய்கின்றனர். ராமருக்கு பாலம் கட்டினாங்க. எதுக்கு? ஸ்ரீலங்கைக்கு ராமேஸ்வரத்தில் பாலம் கட்டும் போது ஆஞ்சநேயர் பகவானுக்கு சனி பகவான் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள், என்னுடன் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னாலும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் மீது கல்லை தூக்கி வைத்தார். 1 டன் கால் 2 டன் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் ராம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை இந்த நேரத்தில் சொல்லி வாருங்கள். சனி பகவானுடைய தன்மை அல்ல, இறைவன் இதுவரைக்கும் கொடுக்காத பாகமெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கின்ற காலம். இந்த ராம் என்ற எழுத்து அவ்வளோ சிறப்பு. ராம நாமத்தை உச்சரிங்கலை. எனக்கு மதம் இனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாங்களும் தேர்வு பண்ணி தான். ராமநாமத்தை எவர் ஒருவர் உச்சரிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தரும், எல்லாமே வெற்றி தரும். ஐயா, இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. இந்த கண்டகச்சனி, வக்கரச்சனி, இந்த மாதிரி வக்கரகதி காலத்தில் நம்மளுக்கு முன்னேற்ற பாதை. இதில் என்னென்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அடிக்கடி நாம் டென்ஷன், பிபி, சுகர் இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக எடுத்துக்கணும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டு, நல்ல கடின உழைப்பு தராமல் இருக்கும். நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து போகும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு காதில் கேட்குறது தொந்தரவான விஷயம், இடைப்பட்ட தூரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பதிப்பு, இந்த கணவன் மனைவி உறவு, இதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தயவுசெய்து பேசும்போதோ கணவன் மனைவி உறவுலையோ நம்ம இல்லாத அளவுக்கு நாம் பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. சிந்தித்து செயல்பட வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும் என்று நான் எதுக்காக சொல்கிறேன்னா,
ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையால் நாம் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தேர்வு கொடுத்து முன்னவே நிற்க வச்சுருவார். அதனால் இந்த நேரத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தை முதல் கொண்டு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த விஷயத்தையும் நாம் எடுக்கிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய டிசிஷன் நம்மக்கிட்ட போகக்கூடாது. நம்ம நம்ம மற்றவங்களுக்கு நாம் ஆப்ஷன் தருகின்றார் போல் நம்மளுக்கு விஷயங்கள் இருக்கக்கூடாது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா. அதாவது அடுத்தவர் நம்மக்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. கண்மூடித்தனமாக நம்ம கடை வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை நிறுத்தி கொண்டாலே போதுமானது. கன்னிராசிக்காரங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல தேவை சாமி. இந்த வக்கரகதி காலத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். வேலையை கொஞ்சம் நிப்பாட்டுற மாதிரி தெரியும், ஆனால் வெளியூரில் வேலையை கொடுத்துருவார். அதன் மூலியமாக நம்ம எல்லாத்தையும் அயர்ந்து தெளிந்து திருப்பி சுற்றி போகிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஐயா சொந்த ஊரில் தான் வேலை செஞ்சு இப்போ பார்த்தா வெளியூரில் போட்டாங்க வேலைன்னா கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான அமைப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் தெரியாத விஷயமெல்லாம் கிடைக்க போது. சில பேர் அரசியலில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகளும் ஏற்படும். சில பேர் வெளியூர் பயணத்தின் மூலியமாக ஆதாயத்தை தருகின்றார்கள். வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து தேர்வு பண்ணி அதில் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாலம் எல்லாம் இந்த நேரத்தில் உண்டு. பொறுமை, நிதானம், பிரதானம் இதில் எல்லாத்தையும் நாம் கன்னிராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய காலம். உடல் நலத்தில் முதல்ல அக்கறை எடுத்துங்கய்யா. இந்த நேரத்தில் உடம்பும் தொந்தரவு பண்ணும். அதனால் இதையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயசு மூப்பில் இருக்கிறவங்களாம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதனால் தொந்தரவு கொடுத்தா முதல்ல ட்ரீட்மெண்ட்டை போய் பார்க்கணும். உடற்பயிற்சியோட உடல் உழைப்பு எவர் கொடுக்கின்றாரோ அவங்களுக்கு இந்த சனி பகவானால் தொந்தரவு ஏற்படாது. உடல்நிலை வருத்தம் என்றவர் திருமூலர் சொல்கிற மாதிரி உடலை எவ்வளோ கசக்கிறோமோ அந்தளவுக்கு நன்மை தரும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி தேவை. இதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலய நிர்வாகம் அப்படின்னா சொன்னால் நாம் சுத்தப்படுத்தணும், நாம் தான் ஒர்க் பண்ணணும். அண்ணாமலையாருடைய வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கினாவே இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை தந்துவிடும். இந்த ஒரு விஷயமே போதையா, இதுவே நீங்கள் பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயம் என்னென்னா, முன்பு இருந்தால் போல் ஒரு சூழ்நிலை இல்லாமல் நாம் வாழலாம். முன்பு இருந்தால் போல சூழ்நிலை இல்லாமல் நாம் வாழத்துக்கான தகுதி இந்த வக்கரகதி காலம் கொடுக்கும். கண்டிப்பாக நல்லதை நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.